ஷாக்கிங் மேட்டர். மீடியா நண்பர்களை பார்த்து கருமி என்று ஒருத்தர் கரிச்சு கொட்டியிருக்காரு. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வேலையை பார்ப்போம், அதுக்கு இப்படி ஒரு பேரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யார் ஏன் இப்படி சொன்னது பார்த்துருவோம் வாங்க. அமமுக பொதுச் செயலாளர் ஐயா டிடிவி தினகரன் அவர்கள், அவருக்கு நம்ம என்ன பாவம் பண்ணோம்? ஒன்றும் இல்லை. அதாவது இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, இவருக்கு ஒரு 6 சீட்டு 7 சீட்டு 8 சீட்டு 9 சீட்டுன்ற மாதிரி ஏதோ எழுதியிருப்பாங்க போல, ஏதோ செய்தியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் 10 சீட்டு கொடுப்பாங்க அதுக்கு போச்சு அப்படின்ற மாதிரி எழுதிவிட்டப்பா. அப்படின்ற மாதிரி நியூஸு காற்று வாக்கில் செய்தி வருதுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ போட ஒரு டென்ஷன் ஆகிட்டார். ஏன் இவ்வளோ கஞ்சத்தனமாக நீங்கள் 10 சீட்டோட 10 சீட்டுக்கு மேலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஏன் சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு தான் நம்மளை அப்படி சொன்னது, கருவி மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டு. நம்மளாம் என்ன பண்ணிடணும்னா 234 போட வேண்டியதானே, சந்தோஷமாக இருந்துட்டு விட்டு மனுஷன். என்னப்பா எல்லா தொகுதியும் அண்ணன் தான் அப்படின்னு போட்டு விட்ருவோம், சந்தோஷமாக இருப்பார்ல. கொடுக்க போகிறது என்னங்கிறது அப்புறம் செய்தி வரையில் தெரிஞ்சிடும்ல. இப்போ யார் கருமையாக யோசிச்சா யார் உண்மையான யோசிச்சான்ட்டு அப்போ தெரியும் போது நம்ம அதை பார்த்துக்குவோம். இப்போ நல்லா போட்டு விடுங்க, ஒரு 100 200ன்னு போடுங்க, அண்ணன் ஜாலியாக இருக்கட்டும். அந்த மாதிரி அண்ணன் வந்து ஆசைப்படுறாரு, நல்ல பெரிய நம்பராக போடுங்கப்பா, டபுள் டிஜிட்லாம் பார்த்தது நல்ல ட்ரிபிள் டிஜிட்டாக போடு, ஒரு 150 100 அப்படி போட்டு விடுங்க. அதே அண்ணன் ஆசைப்படுறாரு. நீங்கள் 7 நீங்கள் 8 நீங்கள் இப்போ கொஞ்சம் ஏறி வந்திருக்கீங்க, அது என்னன்னு தெரில உங்களுக்கு. அமமுகவுக்கு சீட்டு கொடுக்குறதுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒன்றும் எந்தவித குழப்பமும் இல்லை. ஆனால் நீங்கள் தான் ரொம்ப கருவித்தனமாக ஊடகங்கள் நடந்துருக்கு, என்ன தெரியுங்கிறத நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு அடுத்தது டெல்லி விசிட். இவர் போகிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிறாரு, ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தராக போயிட்டே இருக்கிறாங்க. இது நமக்கு கேட்கணும்னு தோணுமா இல்லையா? என்னங்க நீங்கள் போகிறீங்க, அடுத்து அவர் வர்றாரு அப்படின்ற மாதிரி கேட்டால், அப்படி ஒருத்தராக போல நாங்கள் வந்தது எதர்ச்சியாக தான் வந்தது, கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தான். ஏன்னா அவங்க உள்துறை அமைச்சர்லாம் ரொம்ப பிஸியான மனுஷன், அவர் அடிக்கடி நம்ம தமிழ்நாட்டில் உட்கார வச்சு எல்லா வேலையும் பார்க்க முடியாது, அதனால ஒரு 8 டெல்லிக்கு வந்து பார்த்துட்டு போகிறோம். பியூஷ் கோயல் அவர்கள் வர்றாரு, இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவார், பேசுவார். இப்போ இதையே பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில். அவங்களுக்கு பார்த்து பயம், வேறு என்ன எது எப்படியோ பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு எங்களுடைய டார்கெட் என்ன, ஒன்றும் இல்லை, சிம்பிள், எல்லாத்தையும் பேசி முடிச்சு கண்டிப்பாக திமுக கூட்டணியை தோற்கடிப்போம் தமிழகத்தில் அப்படின்ற மாதிரி அதில் மட்டும் சவுண்டாக கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். அது ஒவ்வொருத்தராக போகல, நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் சொல்கிற மாதிரி அமைச்சர் நேரு ஏன் டெல்லிக்கெலாம் நாங்கள் போனாலே பயப்படுறாரு, அது எதுக்குன்னு தெரியும் உங்களுக்கு. நான் என்ன வந்து கடந்த வாரமே சந்திக்க வேண்டியது, அவர்களது வேலைப்பளு காரணமாக இந்த வாரம் சந்தித்தார். இன்னொன்று உள்துறை அமைச்சரோ மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களோ டெய்லி இங்கே வந்து உட்கார்ந்து கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு விஷயங்களை பேச முடியாது. அதனால் அவர் முடிந்த நாளையோ நாளை மறுநாள் கூட கோயல் அவர்கள் வருகிறார்கள். அதுபோல் சுமூகமாக நடைபெற்று நாங்கள் இந்த திமுகவை, மக்கள் விரோத திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு அகற்றுவோம்.